சாரிப்பா, ஏதோ அதில் கட் ஆகிடுச்சு. நான் கண்டினியூ பண்ணுறேன்ப்பா. இப்போ மூமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, ஒரு அனிமல்ஸாக இருந்ததுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும். இப்போ இது பிளான்ட்டாக இருந்தது அப்படின்னா பிளான்ட்டால் நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஸோ பிளான்ட்டில் தண்ணி இருக்கிற பிளேஸ் பேர் என்னது? சைட்டோபிளாசம். ஓகேவா? அந்த சைட்டோபிளாசம் என்ன பண்ணும் அப்படின்னா, லைட்டை பார்த்த உடனேவே ஃபுட்டு தயாரிக்கிறதுக்காக குடுக்குடுன்னு இங்கே ஓடுறதும் அங்கே ஓடுறதும் எல்லாம் பண்ணும். சரியா? இது மூலமாக தான் வந்து பார்த்த அப்படின்னா பிளான்ட் வந்து மூமெண்ட்டு நடக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, மூமெண்ட்னா அனிமல்ஸ்க்கு வந்து நமக்கு இங்கேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். பிளான்ட்டில் என்னன்னா அதில் இருக்கிற லீஃபில் இருக்கிற சைட்டோபிளாசமில் லைட் வந்து பட்டுச்சு அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் நகர்ந்து போகும். ஓகேவா? இதுதான் வந்து மூமெண்ட். செகண்ட் ஒன் வந்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்னா என்னது சொல்லு பார்க்கலாம். உனக்கு தெரியும்ல, ஒரு டைம் நீ ரிமைண்ட் பண்ணிக்கோ. எனக்கு வந்து நீ சொல்லணும் அப்படின்றது இல்லை, உன் மனசில் நினச்சிக்கோ. ரெஸ்பிரேஷன்னா என்னது? குட். உனக்கு வந்து இப்போ ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் தெளிவாக தெரிஞ்சுக்கோ. ரெஸ்பிரேஷன் அப்படின்றது அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுட்டோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இருக்கிற எனர்ஜியை வந்து எடுத்துகிட்டு போய் செல்ஸுக்கு சேர்த்துற வேலை வந்து பார்த்த அப்படின்னா அது ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் வந்து நடக்கும். ஓகேவா? இப்போ ஃபுட்டு வந்து இப்போ பிளான்ட் எடுக்குதுனாலும் சரி இல்லை அனிமல்ஸ் எடுக்கிறனாலும் சரி, இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து அதில் தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அது செல்லுக்கு கொடுக்குற இது பார்த்து அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஒரு வேளை ரெஸ்பிரேஷன் இல்லை, கரெக்டாக வந்து கொண்டு போய் அதோட ஃபுட்டை வந்து கொண்டு போய் அதை செல்ஸ்க்கு கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? செல் வந்து இறந்துரும். செல் இறந்துருச்சுன்னா செடி செத்துரும், நாம் இறந்துருவோம். ஓகேவா? அப்போ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு லிவிங் ஆர்கானிசமே அது கிடையாது அப்படின்றது தான் அர்த்தம். டுகெதர் தீஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் மெட்டபாலிசம். இது வந்து மெட்டபாலிசம், இதை மறந்துடாத. மெட்டபாலிசம் இது மாதிரி இது அதோட எனர்ஜியை வந்து எடுத்துகிட்டு போய் அந்தந்த நியூட்ரிஷனை கொண்டு போய் அதாவது செல்லுக்கிட்ட வந்து கொடுக்கறது. அது அந்த ஓவரால் ப்ராசஸ் பேர் வந்து மெட்டபாலிசம். ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா என்னது? ஞாபகம் வந்துச்சா? சென்சிட்டிவிட்டினா அந்த வேர்டுலேயே உனக்கு வந்து இருக்குது. சென்சிட்டிவிட்டினா இப்போ உன்னை வந்து கிச்சிக்கிச்சாம் பண்ணினா என்ன பண்ணுற? நீ சிரிக்கிற. கில்லுனா என்ன பண்ணுற? வலிக்குதுன்னு கத்துற. ஒரு மாதிரி உனக்கு ஃபீலிங் வந்து அலற ஃபீலிங் வந்ததுன்னா என்ன பண்ணுற? அலற. திட்டுனா அலற. அப்போ சென்ஸ் ஆகிறது தான் வந்து என்னது? சென்சிட்டிவிட்டி. இப்போ அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்க்கும் அதே மாதிரி தான், பிளான்ட்டுக்கும் அதே மாதிரி தான். பிளான்ட்டும் வந்து அது வந்து ஒரு ஹியர் பண்ணும், அதை வந்து அது பார்க்கும், எல்லாமே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்த அப்படின்னா சன்ஃப்ளவர் பிளான்ட் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சன்ஃப்ளவர் அப்படின்றது எந்த சைடு வந்து சன்லைட் இருக்கோ அந்த சைடு அப்படியே திரும்பிக்கிட்டே போகும். அப்படின்னா வந்து என்னது? சன்னுக்கு வந்து அது சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அப்போ சென்சிட்டிவிட்டி வந்து அனிமல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பிளான்ட்ஸுக்கும் சேர்ந்து தான் இருக்குது. ஓகேவா? ஃபோர்த் ஒன் வந்து பார்த்த அப்படின்னா க்ரோத்துன்றது வளரணும். வளராமல் அப்படியே இருந்ததுன்னா அது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து லிவிங் ஆர்கானிசம் வந்து வளரணும். வளர்ந்தால் தான் அது க்ரோத்து. ஐதர் இன் சைஸு, ஹைட்டு, எதில் வேணாலும் நீ எடுத்துக்கலாம். இப்போ உனக்கு இந்த புக்லேயே வந்து பார்த்த அப்படின்னா க்ரோத் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரை மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை மாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுலேயே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாரு, மாஸ் வித்தவுட் வாட்டர் கண்டென்ட். தண்ணி இல்லாமல் அதோட வெயிட் தான் வந்து என்னது? ட்ரை மாஸ். இதுதான் வந்து ஒரு க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து நம்ம வந்து ட்ரை மாஸ் மூலமாக தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீ டக்குன்னு வந்து தண்ணி வந்து குடிச்சிருப்ப, இல்லை சாப்பாடு சாப்பிட்ருப்ப, அப்போ வந்து உனக்கு வெயிட் வந்து ஜாஸ்தியாக தான் காட்டும். அதை வந்து ஓவரால் க்ரோத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. ட்ரை மாஸ் அப்படின்றது என்னென்னா, நமக்கு சாப்பிட்ட சாப்பாடோ தண்ணியோ எல்லா எனர்ஜி நியூட்ரிஷன் எல்லாமே செல்லுக்கு போனதுக்கப்புறம் எடுக்கிறது பேர் தான் ட்ரை மாஸ். ஸோ க்ரோத் வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ட்ரை மாஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல க்ரோத் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை மாஸ் தான் சொல்லணும்.
ட்ரை மாஸில் அப்படி தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். சரியா? அடுத்தது ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும். ரீப்ரொடக்ஷன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்ஷன்றது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து மேக் பண்ணுறது தான் வந்து ரீப்ரொடக்ஷன். இதில் உனக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது எக்ஸ்க்ரீஷன் அப்படின்றது வந்து பார்த்த அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கிற வேஸ்ட் டாக்ஸின்ஸ் வந்து பாய்சனஸ், இங்கே இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாரு, டாக்ஸின்ஸ் பாய்சனஸ், அது எல்லாமே டேமேஜ் ஆன செல்லு, இது எல்லாத்தையுமே வெளியில் தள்ளுறது தான் வந்து என்னது எக்ஸ்க்ரீஷன். ஓகேவா? நம்மளோட உடம்புக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படாது. ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்சிஜன் வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடு தான் உள்ளார வைக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடே நமக்கு தேவைப்படாது. ஸோ எக்ஸ்க்ரீஷன் மூலமாக வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வெளியில் தான் போகும். ஆர்கானிசம் ஆல்சோ எக்ஸ்க்ரீட் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் இன் எக்ஸஸ் வேர் தேர் ஆர் மோர் இன் த பாடி தேன் இட் இஸ் நீடட். அதாவது நம்மளோட உடம்புக்கு தேவையான ஃபுட்டு மட்டும்தான் அது எடுத்துக்கும். மீதி எல்லாத்தையுமே எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் மூலமாக என்னது வெளியில் தள்ளிடும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் முடிஞ்சு போச்சு. அடுத்து நியூட்ரிஷன் அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன், நமக்கு சாப்பாடு எல்லாமே வந்து நியூட்ரிஷன் தான். நம்மளோட டெவலப்மெண்ட்டு, நம்மளோட கேரு எல்லாமே உள்ளார எடுத்துக்க தேவையானது எல்லாமே பார்த்து அப்படின்னா அது வந்து நியூட்ரிஷன் தான் சொல்லணும். ஸோ இதிலேருந்து நான் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், ஒரு இது வந்து உயிரோடு இருக்குது அப்படின்றதுக்கு என்னென்ன வச்சு நீ மெஷர் பண்ணுவ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேஷன், நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவிட்டி, அடுத்தது க்ரோத்து, ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்க்ரீஷன், அடுத்தது நியூட்ரிஷன். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ரோத் வந்து எது மூலமாக மெஷர் பண்ணணும் அப்படின்னா ட்ரை மாஸ் மூலமாக தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஏன்னா ட்ரை மாஸ் அப்படின்றது வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் நம்மளோட ஃபுட்டு ஏதாவது உள்ளார எடுத்திருந்தோம்னாலும் அது செல்ஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறமா எடுக்கிற வெயிட் அந்த இது செக் பண்ணுறது தான் வந்து ட்ரை மாஸ் மூலமாக தான். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்னு, இது கேட்டாலும் கேட்பாங்க, இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை மாஸ் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சதுடா.